சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலு வச்சிருந்தா வேஸ்ட் நம்ம வாழ்வு. ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலு வச்சிருந்தா வேஸ்ட் நம்ம வாழ்வு. ஸோ இந்த பாட்டுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் என்ன டாபிக்னு. ஆமாங்க, நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுருந்தா நம்ம லைஃப் ரொம்ப வேஸ்ட்டு தான். இதை வச்சு வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். நம்ம எல்லாரும் தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, கண்டிப்பாக நமக்கு நியாயம் செய்வார், என்னைக்காவது ஒரு நாள் இந்த பிரச்சனை முடியும், என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு முடிவு வரும், என்னைக்காவது ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு அதிசயத்தை நான் கண்டிப்பாக காணுவேன் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் எல்லாருக்குள்ளாலையுமே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. அதுவும் இல்லாமல் பிசாசுக்கும் நம்மளுக்கும் இடையில என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு? அந்த ஒரே டிஃப்ரென்ஸ் தான் என்ன தெரியுமா? ஒபே, ஆண்டவருக்கு கீழ்ப்படியுங்கள். ஆமாங்க, இப்போ நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சாலே போதும், அந்த சாத்தானை விரட்டிடுவோம், அவன் தோக்கடிச்சிடுவோம். நம்ம நேசிச்சோன்னா கண்டிப்பாக நம்மளால் கீழ்ப்படிய முடியும் அவருடைய வசனத்துக்கு. அத்திமரம் ஒலிவ பழங்களை கொடுக்க முடியுமா? திராட்சை செடி அத்தி பழங்களை கொடுக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. அதே போல தான் தித்திப்பான பானமும் கசப்பான தண்ணீரும் ரெண்டும் உங்களுக்கு ஒரே ஊற்றிலிருந்து புறப்பட முடியுமா? நிச்சயமாக முடியாது. பாருங்கள், தித்திப்பும் கசப்பும் ரெண்டையுமே ஒரே இதில் விட்டுட்டு இப்போ இதில் இருந்து நம்மளால் இதை பிரித்து எடுக்க முடியுமா? ரெண்டுமே மிக்ஸ் ஆகிட்டு பாருங்கள், நம்மளால் முடியாது. கோபம், வைராக்கியம், விரோதம் இப்படிப்பட்டதை நம்ம இருதயத்தில் வச்சுக்கிட்டோன்னா இது பரத்தில் இருந்து வர்ற ஞானமாக இருக்காது. இது எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, லௌகீகமானதும் ஜென்ம சுவாபமும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா இருக்கிறதுன்னு தான் வசனம் இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் இனிப்புங்கிறது தித்திப்புன்னு எதை நான் சொல்கிறேன்னா, பரத்தில் இருந்து வர்ற ஞானம் அது எப்படி இருக்குமா? சமாதானத்துக்கு எதுவானதும், இறக்கப்படுறதும் சாந்தமானதும், அது பாரபட்சம் இல்லாததுமா இருக்கும், மாயமற்றதுமா இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு அன்பு தாங்க அது பரத்திலிருந்து வர்ற ஞானம் செய்யக்கூடிய கிரியை. அப்போ இந்த பரத்திலிருந்து வர்ற ஞானம் செய்ய கிரியையும் இந்த ஜென்ம சுவாபமும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா செய்கிற கிரியையும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்களா? இதை தான் உங்களுக்கு தித்திப்பானதும் கசப்பானதும் சொல்லியிருக்கு. இந்த ரெண்டுமே ஒரே நாவிலிருந்து ஒரே இருதயத்திலிருந்து எப்படி புறப்பட முடியும்? பவுல் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல, நீங்கள் விசுவாசத்தினால் நீங்கள் நீதிமானாக்கப்படுகிறீங்க. நீங்கள் கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறதுன்னு வசனம் இருக்குது. அப்போது இதில் எது உங்களுக்கு கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா, கிரியையும் முக்கியம், விசுவாசமும் முக்கியம். ரொம்ப 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 சிம்பிளானதுங்க. பட் ரொம்ப இதில் ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு மிராக்கிள் அடங்கி இருக்குது. நம்ம இன்றைக்கி ஒரு மிராக்கிள் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறோன்னா, அந்த மிராக்கிளுக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னா, கிரியையும் முக்கியம், விசுவாசமும் முக்கியம். இப்போ கிரியை இல்லாத விசுவாசம் அது செத்ததாக இருக்கிறது. ஒரு ஆவி இல்லாமல் சரீரம் எப்படி செத்ததாக இருக்கிறது, அதே போல தான் இருக்கிறது. அப்போ நம்ம இன்றைக்கி எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா, இந்த காரியம் ஆண்டவர் நமக்கு வாய்க்க பண்ணுவார், இதை நிச்சயமாக ஒரு முடிவு வரும், நிச்சயமாக ஒரு அற்புதம் நடக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உண்டுங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் என்ன பண்ணணும்னா ஒத்துழைக்கணும். நம்ம எப்படி ஒத்துழைக்க போகிறோம், அதுதாங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதில் நம்ம தேவ ஞானத்தோடு சாந்தமாக நம்ம அதில் என்னென்ன கிரியைகள் சொல்லியிருக்கோம் அந்த கிரியையை நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இப்போ சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாதிருப்பீர்கள்னு வசனம் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம நிறைய பேர் பொய் சொல்லிட்டு சம்டைம்ஸ் என்ன நினச்சிக்கிறோன்னா, நம்ம ரொம்ப ஞானமாக பொய் சொல்லிட்டோம், ரொம்ப ஞானமாக சமாளிச்சிட்டோம், ரொம்ப தந்திரமாக நம்ம இதில் நம்மளுடைய ஞானத்தை அப்ளை பண்ணியிருக்கோம் நம்ம அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. பட் என்னன்னா, இதில் இருக்க சீக்ரெட் என்னன்னு சொன்னிங்கன்னா, இந்த ஞானம் பரத்திலிருந்து வர்ற ஞானம் கிடையாது. இது பேய்த்தனத்துக்கு அடுத்தது ஜென்ம சுவாபம் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம எது பரத்துல இருந்து வர்ற ஞானம், நம்ம இந்த மாதிரி சாமர்த்தியமாக நம்ம தப்பிக்கிறதோ பொய் சொல்கிறதோ இது கிடையாது. இது தேவனுக்கு விரோதமாக சத்தியத்துக்கு விரோதமாக செய்கிற பொய்கள். ஸோ இந்த பொய்யை நம்ம எதிர்த்து நிற்கும் போது தான் பிசாசு ஓடி போவான். நம்ம இந்த பொய்யை எதிர்த்து நின்னாதான் நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோம். நம்ம அப்படி கீழ்ப்படியும் போது நீங்கள் ஜஸ்ட் வெயிட் அண்ட் சி, நீங்கள் ஒரு வாட்டி கீழ்ப்படிஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நீ எவ்வளெல்லாம் தடையாக உங்கள் வாழ்க்கையில் காணப்படுதோ அதில் எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு அற்புதத்தை காண முடியும்.
சிநேகிதனாக இருக்கிறவன் தேவனை பகைக்கிறான் அப்படின்னு வசனம் இருக்குங்க. அதுதான் நான் இதில் சொல்ல வர்றது உங்களுக்கு. அதாவது இனிப்பும் கசப்பும். நம்ம வந்து உலகமும் வேணும், உலகத்துக்குரியதை நம்ம பிரியப்படுத்தணும், ஆண்டுக்குரியதுலையும் இருக்கிறேன் நான் பரிசுத்தமாக நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. நம்ம வந்து விசுவாசத்தினால நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கோம், நம்ம ஆவியில் மறுபுறப்படைஞ்சு ரட்சிக்கப்பட்டிருக்கோம், உண்மைதான், ஆண்டவர் நமக்குள்ளே தான் இருக்கிறாரு. அதனால நம்ம என்ன பண்ண முடியாது, அட்வான்டேஜ் எடுத்து நம்ம கிரியையில் நம்ம காட்டாமல் நடக்கக்கூடாது, கனி கொடுக்காமல் இருக்கக்கூடாது. கனி கொடாத மரங்கள் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். அது மட்டும் இல்லை, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்குதுன்னு வசனம் இருக்குது. ஸோ நம்ம வந்து வசனங்கிறது வந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், நம்ம வந்து ரெண்டு பக்கமும் கண்டிப்பாக பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கசப்பான தண்ணீரை போல இருக்கிற எல்லா கிரியைகளையும் நம்ம வேண்டான்னு விட்டுட்டு சாத்தானுக்கு எதிர்த்து நின்று ஆண்டவருக்கு கீழ்ப்படிவோம். தித்திப்பான தண்ணீரை போல் நல்கிரியோட விசுவாசத்தில் தேவனுக்கு ஃப்ரெண்டாக இருப்போம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். தித்திப்பான தண்ணீரை போல் நல்கிரியோட விசுவாசத்தில் தேவனுக்கு ஃப்ரெண்டாக இருப்போம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் we will see you. Bye. லிப்ஸ் தெரியுது, மறைக்குது பாரு. அது வீடியோவில் வச்சு ஃபோட்டோ எடுத்தால் தான் நல்லா வருது, அதனால தான் அந்த வீடியோ.